அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இந்த குர்ஆன் இறை வேதம் தானா அப்படின்னு இந்த ரமலான் மாதத்தில் தினசரி பார்த்து கொண்டு வரும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் அவர்களாக எழுதி கொண்டாரு, முந்தைய வேதங்களிலிருந்து காப்பி செய்து கொண்டாரு, சும்மா காப்பி அடிச்சு அவராக எழுதிக்கிட்டாரு, இதை தன்னை இறை தூதராகவும் இது இறை வேதமாகவும், இன்னும் சில குரூப் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த வேதத்தை அவர் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக என்ன பண்ணிட்டாரு, தானாக எழுதி கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக எழுதி கொண்டாருன்னு பல கிளைம்ஸ் இருக்கும். அதில் மிக முக்கியமான கிளைம் என்ன, நபிகள் நாயகமாக எழுதி கொண்டது, இது இறைவன் தந்தெல்லாம் வரல, இறைவன் ஒருத்தெல்லாம் கிடையாது. இல்லைன்னா இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம், அப்படியெல்லாம் பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது இது அப்படின்னு சொல்லி சில குரூப் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இந்த இதில் பதில பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, இது இறைவனிலிருந்து வந்துச்சு குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு, இது நபிகள் நாயகம் அவர்களால் எழுதப்படலை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அதுல முதலாவதாக முந்தைய வேதங்களில் இருந்து அவர் எழுதி கொண்டார் அப்படி ஒரு கிளைம் இருந்துச்சுன்னா, அது நிஜமாகவே உண்மையாக இருந்தால், அதை அவர் முந்தைய வேதங்களில் இருந்து எழுதி கொண்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுல இருக்கிற மாதிரியே தானே எழுதியிருக்கணும். அதுல தனக்கு தகுந்தவாறு, நேரத்துக்கு தகுந்தவாறு, காலத்திற்கு தகுந்தவாறு, மக்களுக்கு தகுந்தவாறு, சூழலுக்கு தகுந்தவாறு அவங்க மாற்றிக்கொண்டாங்க. அதை எப்படி முந்தைய வேதங்கள் எல்லாம் கலங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப வீடியோக்குள்ளே பார்த்துருப்போம். அது குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, மற்ற வேதங்கள் எல்லாம் எப்படி கலங்கப்படுத்தப்பட்டுச்சு, அதில் உள்ள பைபிளில் உள்ள அந்த புத்தகங்களிலே உள்ள மாறுபாடுகள், எத்தனை வகை பைபிள்கள், இதெல்லாம் பார்த்தோம். சரி, அதுல இருந்துமே காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாலும் அதுல இருக்கிறது அப்படியே தானே இதுல காப்பி பண்ணியிருக்கணும். அப்ப இவர் காப்பி எடுத்து எழுதும் போது வரலாற்று ரீதியாக அது தவறாக சொல்லுவதை எல்லாம் இது கரெக்டா சொல்லுது. குர்ஆன்ல ஒரே வரலாறு, மோசஸுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு, யூசுஃபுடைய வரலாறு, அதாவது ஜோசப்புடைய வரலாறு, இங்கே அதே வரலாறு, அதில் உள்ள பிழைகளை எல்லாம் மாற்றி சொல்லுது, சரிப்படுத்துது. அதே மாதிரி அறிவியல் பிழைகள், அதுல விட்ட அறிவியல் பிழைகள், அந்தந்த நேரத்துல ஒரு நேரத்துல எதிர்ப்பு வருது அப்படின்னா உடனே அந்த எதிர்ப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றும் போது அதை பிழையாக மக்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறாங்க. அது அந்த அறிவியல் வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வளர்ந்த பிறகு இன்னைக்கு உண்மைப்படுத்தப்படுது. அந்த குர்ஆன்ல இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப அதுல காப்பி அடிச்சிருந்தா, அதுல இருந்து காப்பி அடிச்சிருந்தா இதுலயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். பிழையாக உள்ளதை எல்லாம் எப்படி இங்க சரியாக இது முன்னிறுத்துது குர்ஆன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம், இது மனிதரால செய்ய முடியாது. அதே போல இந்த குர்ஆனை எழுதுவதனால அவரா எழுதியிருந்தார்னா ஏதாவது ஒரு பர்சனல் கெயினுக்காக தானே எழுதணும். அந்த ஒரு பர்சனல் கெயின் இல்லைன்னா எழுதி அவர் என்னத்தை அடைய போறாரு? பொதுவாக பர்சனல் கெயின் என்ன, எனக்கு பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெண்கள் கிடைப்பாங்க, இல்லை எனக்கு புகழ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக எழுதியிருக்கலாம். இது எல்லாமே அவருக்கு வைக்கப்பட்டுச்சு. மக்காவில் இருக்கும்போது இந்த பிரச்சாரத்தை நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு எங்க குலங்களில் சிறந்த பெண்களை கொண்டு வந்து தரோம், முடியாது, எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து இருக்கலையே மக்கா டவுன்லயே உங்களை தான் சிறந்த ஒரு பணக்காரனாக ஆக்கி வைப்போம், நம்பர் 1 நீங்க தான் மக்காவில், அந்த மாதிரி ஆக்குறோம் அப்படின்னாங்க. நீங்க நிறுத்திடுங்க அப்படின்னாங்க, முடியாது அப்படின்னாரு. உங்களை அரசராக்கிறோம், உங்களை இந்த மக்கா டவுனுக்கு நீங்க தான் ஆட்சியாளர், ஆட்சி அதிகாரம் தேவையாக இருந்திருந்தால் அந்த டைம்ல அவர் மக்கா இந்த கிளைமை வாங்கிட்டு போயிருக்கலாமே, குர்ஆனை ப்ரொபகேட் பண்றதை நிப்பாட்டிட்டு. மனிதர்களிடத்துல உண்மையான இறைவனை அறிமுகப்படுத்தாதீங்க, நீங்க இதெல்லாம் தரேங்கிறாங்க. அவங்க அவருக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியமா இருந்திருந்தா சரி ஓகே நான் வாங்கிட்டு நான் போயிடறேன்னு இருந்திருக்கலாமே, ஆட்சி அதிகாரமும் வேண்டாம் அப்படிங்கிறார். பர்சனல் கெயினும் இல்லை, அப்புறம் ஏன் எழுதுன ஒரு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். அதே போல இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு சான்றுகள், பல சான்றுகள் இருக்கு. குர்ஆன் இறைவனுடைய வேதம். அதுல நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் அவர்களை பல இடங்களில் குர்ஆன் கண்டித்திருக்கு. இது ஒரு சான்று. ஏன்னு சொன்னா, இப்ப நான் என்னுடைய சுயசரிதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றிய தவறுகள் எழுதுவனா? இன்னைக்கு காந்தியை பத்தி படிக்கிறோம், காந்தி தன்னுடைய சுயசரிதையில தன்னை பத்தி தப்பா எழுதியிருப்பாரா, மிஸ்டேக்க மென்ஷன் பண்ணுவாரா, அவரை திருத்திய தருணங்களை எல்லாம் எழுதுவாரா? எழுத மாட்டாங்க. ஆனா குர்ஆன்ல பாருங்க, பல இடங்கள்ல 1-2 உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. ஒரு கண் தெரியாத நபரை பார்த்து நபிகள் நாயகம் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இறைவன் வசனம் இருக்குமா, நீங்க இவரை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க இடத்துல நீங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இறைவன் கண்டிப்பான். அதே போல இன்னொரு இடத்துல பாருங்க, தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பார், நான் இனிமேல் தேனே சாப்பிட மாட்டேன். அப்ப திரும்ப இறைவன் 66வது அத்தியாயம் முதல் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். நான் உனக்கு அனுமதிக்கப்பட்டதை ஹலாலாக்கியதை நீ எப்படி உனக்கு சாப்பிட மாட்டேன்னு நீ வாக்குறுதி கொடுக்குற அப்படின்னு கண்டிக்கப்படும். இது யார் கண்டிக்கிறா?
சிந்திக்கணுமா இல்லையா? அவரா எழுதிக்குவாரா? ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. எந்த அளவுக்குன்னா, ஒரு முறை சமரசம், அந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தம், ஹுதைபியா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தமானது இறைவனின் தூதர் முகமது அவர்களுக்கும் மக்கா வாசிகளுக்கும் இடையே எழுதக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு போடப்படுது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உங்களை இறைவனுடைய தூதராக ஏற்றிருந்தா எதுக்கு உங்களுக்கு எங்களுக்கும் சண்டையே இருக்காது, இறைவனின் தூதர் அடிங்க அப்படிங்கிறாங்க. முகமது பின் அப்துல்லாவின் மகன் முகமதுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவரை பின்பற்றுவோருக்கும் மக்காவாசிகளுக்கும் உள்ள ஒப்பந்தம்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதை அடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் முகமது நபி அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க படித்தவங்க இருப்பாங்க. நபி அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. இது மிகப்பெரிய அற்புதம். ஏன் எழுத படிக்க தெரியாமல் இறைவன் ஆக்கி வைத்திருந்தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம். இதை லிங்குவிஸ்டிக் மிராக்கில் நம்ம பார்த்துருப்போம் ஆரம்பங்களே. ஒரு எழுத படிக்காத தெரியாத ஒரு நபரிடத்திலிருந்து இப்பேற்பட்ட ஒரு இலக்கண மிகப்பெரிய ஒரு உலகத்தில் யாராலையும் இருக்கையிலேயே மொழி ரீதியாக கோலோச்சிய ஒரு நபரால் கூட சொல்ல முடியாத ஒரு வசன அமைப்பை கொண்ட குரான் ஒருத்தர் சொல்றது அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எழுத படிக்க தெரியாது அந்த நபரிடத்திலிருந்து வருவது. அவருக்கு இறைவனிடத்தில் ஜிப்ரீல் வழியாக முகமது அவர்கள் வழியாக வசனங்கள் வருது. அந்த நேரத்தில் இந்த அற்புதம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தையே ஏற்படுத்துச்சு. பல மக்கள் இந்த அற்புதத்தை பார்த்து தான் ஏற்றுக்கொண்டாங்க. அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். இது மாதிரி எழுத படிக்க தெரியாத ஒரு நபர், அப்போ இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தில் என்ன ஆகும்னா, முகமது அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்க அவர்களை அடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு எழுத படிக்க தெரியாத, இது அடிங்க, இந்த பகுதியை அடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், இல்லை நாங்கள் அந்த வாக்கியத்தை அடிக்க மாட்டோம், நாங்கள் ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்தில் நபிகள் நாயகம் எதிரிகள்கிட்டே கேட்பாங்க, இங்கே ரசூலுல்லாங்கிறத, அதாவது இறைவனுடைய தூதர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு காட்டுங்க, நானே அடிக்கிறேன், அந்த வார்த்தையை காட்டுவாங்க. அப்போ அடிப்பாங்க. அந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர். அப்போ அவரை பல இடங்களில் இந்த குரான் கண்டிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. நாம் முன்னாடியே சொன்னது போல இந்த தேனுடைய விஷயம். இப்போ நீ எப்படி நான் ஹலால் ஆக்கியதை நீ உனக்கு ஹராமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு இறைவன் கண்டிப்பான். அதே போல் அவசரப்பட்டு ஓதும் போது இறைவன் கண்டிப்பான். ஒரு வசனம் வருது, நீங்கள் அவசரப்பட்டு நாக்கை சுழற்றாதீங்க, இதை பாதுகாப்பது நம்முடைய கடமை, இதை உங்களுடைய மனதில் வைப்பது நம்முடைய கடமை. இவங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, இந்த இறை வேதத்தை சுமப்பது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஓத பார்ப்பாங்க. அப்போ இறைவன் சொல்லுவான், அது என்னோட பொறுப்புப்பா, நீ அமைதியாயிரு அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் யார் சொல்கிறா? அதே போல் இந்த பத்ரு யுத்தத்தில் கைதிகளை அவர்கள் ஈட்டுத்தொகையாக பெற்றுக்கொண்டு விடுதலை செஞ்சிருவாங்க. அதை வன்மையாக கண்டித்து 8வது அத்தியாயம் 67வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நபிகள் நாயகம் அவர்களை வன்மையான முறையில் இறைவன் கண்டித்திருப்பான். நீங்கள் செய்த செயலுக்கு இறைவனுடைய வாக்குறுதி, அதாவது உங்களுடைய முன்பின் பாவங்கள் முன்னாடியே மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுக்காம இருந்திருந்தா உங்களுக்கு மகத்தான ஒரு வேதனை நான் இறக்கியிருப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லுவான். இவர் தன்னைத்தானே இதெல்லாம் எழுதிக்குவாரா? இவர் குரானில் காலம் முழுவதும் இன்று நாம் 1500 வருடம் கழித்து இதை நாம் ஓதிக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்கிறோம். பல விஷயங்கள் இருக்குது. அது போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அப்துல்லா இப்னு உபை அப்படிங்கிற ஒரு முனாஃபிக், அதாவது நயவஞ்சகன், இஸ்லாமிய தோற்றத்திலே இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை ஒழிக்கணும், அவர்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகன். எதிரி கூட நெஞ்சில் குத்துவான், இவன் முதுகில் குத்துறான். அந்த மாதிரி ஒரு நயவஞ்சகன் இறந்த போது அவருக்கு ஜனாசா தொழுகை, இறந்த ஒருவருக்கான தொழுகையை தொழுவிக்க நிற்கும் போது இறைவன் கண்டித்து சூரா தௌபா, அதாவது 9வது அத்தியாயத்தில் நபிகள் நாயகம் அவர்களை கண்டித்து இந்த செயலை நீ செய்யக்கூடாது, இனிமேட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இறைவன் கண்டிப்பான். அந்த வசனங்களையும் இன்றைக்கும் நம்ம குரானில் பார்க்க முடியும். அதே போல் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லாமல், இன்ஷா அல்லா பொதுவாக முஸ்லீம்கள் இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு சொன்னால், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எதை சொன்னாலும் இன்ஷா அல்லா செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு நீங்கள் எனக்கு இதை தரீங்கன்னு கேட்டால் இன்ஷா அல்லா தரேனே அப்படின்னு சொல்லணும். தரேன்னு உறுதியாக சொல்ல முடியாது, அது இறைவன் நாடினால்தான் நடக்கும். நம்மளுடைய நாட்டப்படி இல்லை. இன்றைக்கி நைட்டே எனக்கு ஏதாவது ஆகலாம், நாளைக்கு கொடுக்க முடியாமல் போகலாம். அப்போ இவர் என்ன பண்ணிடுவார், இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன், ஏன்னா இறைவன்கிட்ட செய்தி வருது, இவர் இறை தூதர் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் யூதர்களிடத்துல போவாங்க, ஆல்ரெடி வேதத்தோடு அவங்கள்ட்ட போய் இவர் நபி அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் என்ன டெஸ்ட் வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு 3 கேள்விகளை சொல்லுவாங்க. இந்த 3 கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டாருன்னா இவர் நபி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்றவாங்க. இந்த 3 கேள்வியை கொண்டு இவங்க கேட்பாங்க நபி இடத்துல.
நபி என்ன பண்ணிடுவார், நபிக்கு தான் தொடர்ந்து வகி அதாவது இறை செய்தி வந்து கொண்டிருக்குது. அப்போ இவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவார், எப்படி இருந்தாலும் எனக்கு இறை செய்தி வரும், ஓகே நம்ம சொல்லிடலான்னு. இவர் இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் சொல்லிடுவார். இறைவன் பல நாட்களுக்கு வகி இறக்க மாட்டான். பல நாட்களுக்கு அப்புறம் வகி வரும். இறைவன் சில நாட்களுக்கு வகி இறக்க மாட்டான், அதாவது வசனங்கள், இறை வசனங்களை. அப்போ அடுத்த இறைவசனம் வரும்போதே இதற்கான பதில் வருவதற்கு முன்னாடியே நீ ஃப்யூச்சரில் ஏதாவது செய்ய போகிறேன்னு சொன்னால் இன்ஷா அல்லான்னு சொல்லு அப்படின்னு கண்டிச்சுட்டு தான் அவங்க கேட்ட 3 கேள்விக்கு பதிலே வரும். அப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தன்னுடைய பிழைகளையே இங்கே குறிப்பிடுவாரா? இவர் தானாக இந்த வேதத்தை எழுதி கொண்டார் அப்படின்னா காலங்காலத்துக்கும் ஓதப்படக்கூடிய, காலங்காலத்துக்கும் படிக்க போகிற, எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க போகிற, எல்லா நேரங்களிலும் இது இந்த அளவு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக போகிற, அவ்வளோலாம் வேணாங்க. 2 பேர் படிக்கட்டுமே. அந்த நேரத்தில் என்னை சுற்றி ஒரு 1000 பேர் இருந்தாங்கல்ல, தன்னை கண்டித்து வரக்கூடியதை அவர் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவாரா? சரி, இதெல்லாம் யார் கண்டிக்கிறா? சரி, இந்த மாதிரி கண்டிச்ச மாதிரி அந்த வசனங்கள் எழுதி வச்சிருந்தா அந்த நேரத்தில் இருக்கக்கூடியவங்க, அதை மனநிமிடக்கூடியவங்க, ஓதக்கூடியவங்க, தொழுகையில் ஓதக்கூடியவங்க, அதை படிக்கக்கூடியவங்க, பரப்பக்கூடியவங்க, இவர் என்ன எங்கேருந்தோ எழுதினாரு, இப்படி இறைவன் சொல்கிறதாக எழுதுறாரு, தன்னைத்தானே வந்து கடிந்து கொள்கிற மாதிரி எழுதி கொள்கிறாரு அப்படின்னு சிந்திக்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ இது ஒரு சான்று, அது அவர் எழுதலை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று இது. அதே போல் இவர் சொன்னார் 7வது அத்தியாயம் 188வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் இவரை, எனக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மறைமுகமான விஷயம்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்கள் மக்களிடத்துல. பொதுவாக இன்னைக்கு இறைத்தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃப்யூச்சர் தெரியும், சாதாரண ஜோசியக்காரன் சொல்கிறான் எனக்கு ஃப்யூச்சர் தெரியும், எனக்கு மறைவானது தெரியும், நாளைக்கு இது தெரியும் அது தெரியும், எனக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, எனக்கு வந்து தேவதூதர்கள் பேசுகிறாங்க, நிங் 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 மெய்டா, நிங் 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 மெய்டா அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கப்பு இந்த டீம் ஜெயிக்கும், இந்த வருஷத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க, மறைவான விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே இறைவன் சொல்கிறான், நான் மறைவான விஷயத்தை அறிய மாட்டேன், இறைவன் தான் அறிவேன் அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடத்துல அப்படின்னு சொல்லி காட்டுற வசனத்தை 7வது அத்தியாயம் 188வது வசனத்தில் பார்க்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய சான்று. இது அவர் தானாக எழுதி கொள்ளலை அப்படின்னு. இவர் தானாக எழுதி கொள்ளலை அப்படிங்கிறதுக்கு இன்னும் மிக மிக முக்கியமான சான்றுகள் என்ன தெரியுமா? அறிவியல் சான்றுகளும் வரலாற்று சான்றுகளும். இவர் வாழாத காலத்தில் எந்த வரலாறும் எங்கும் பதியப்படாத அந்த மொழி அழிந்தே போன வரலாறுகள் எல்லாம் இறைவன் குறிப்பிட்டிருப்பான் குரான்ல. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றாக நம்ம பார்ப்போம். அறிவியல் சான்றுகளுக்குன்னே நம்ம பல வீடியோக்கள் வச்சுருக்கோம், அதே மாதிரி வரலாற்று சான்றுகளுக்குன்னே பல வீடியோக்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றாக நாங்கள் பார்ப்போம். அப்போ இது மிகப்பெரிய ஒரு சான்று, இது நபிகள் அவர்கள் எழுதி கொள்ளலை அப்படிங்கிறதுக்கு நம்ம மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ இந்த இறை விதத்தை இறைவனிடத்திலிருந்து வந்துச்சா, இறை தூதராக எழுதி கொண்டாரா அப்படின்னு நீங்கள் படித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேலஞ்சு. இறைவன் ஒரு சேலஞ்சு விடுறான் அந்த குரானில், இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்துங்க பார்ப்போம் அப்படிங்கிறான். சில வசனம் 10 வசனத்தை கொண்டு வந்துருங்க பார்ப்போம், அவர் மனிதர் தானே, தானாக தானே எழுதி கொண்டாரு, இன்னைக்கு இது மாதிரி ஒரு 10 கொண்டு வாங்க, சரி இதில் பிழையாவது கண்டுபிடிங்க முடிஞ்சா அப்படிங்கிறான் இறைவன். சாதாரண மனிதர் எழுதும் போது சொல்ல முடியுமா பிழை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய புத்தகத்தில் பிழையாவது கண்டுபிடிங்க, சேலஞ்ச் இன்னும் ரிமைன்ஸ் ஓப்பன், முடியுமா யாராவது? அப்போ இது இறைவனிடமிருந்து வந்ததா, இறை தூதராக எழுதி கொண்டாரா, இந்த சேலஞ்சை பூர்த்தி செய்வதற்காகவாது இதில் நான் குறை கண்டுபிடிக்கிறேன், இவர் நபியாக எழுதி கொண்டாரு நான் நிஜமாவே படித்து பார்க்குறேன், இல்லை இறைவன்கிட்ட வந்துச்சா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் குறை தேடணுங்கிற கண்ணோட்டத்தில் குரான் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு முறை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு குரான் அன்பளிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து தேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.